Dear viewers, welcome back to Learning Mathematics. So in this video, on the combined statistical or subordinate service exam, mathematics paper dynamics and statics. This only max student அது ரிலேட்டடான நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டைனமிக்ஸ்னால் என்ன? டைனமிக் இஸ் தி சயின்ஸ் which deals with the motion of particles or bodies under the influence of forces. ஸோ அடுத்தது டைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா வெக்டர் குவான்டிட்டிஸ்னால் என்ன, ஸ்கேலர் குவான்டிட்டிஸ்னால் என்ன? வெக்டர் குவான்டிட்டிஸ்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், இது எல்லாமே பார்த்தோன்னா வெக்டர் குவான்டிட்டிஸ். ஸ்கேலர் குவான்டிட்டிஸ் என்னென்னா லென்த்து, மாஸ், டென்சிட்டி, ஸ்பீட், ஒர்க் அண்டு எனர்ஜி. இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். அதாவது விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் வெக்டர் குவான்டிட்டி ஆர் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி, அது மாதிரி ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ரிசல்டன்ட் வெலாசிட்டின்னு என்ன? ரிசல்டன்ட் வெலாசிட்டி when a particle has 2 velocities, ஒரு பார்ட்டிகல் வந்து 2 வெலாசிட்டி இருக்குது, v1 and v2. the vector sum of v1 and v2 is called resultant velocity of the particle. Next, speed. What is the meaning of speed? The magnitude of the velocity is called speed. That is, modulus of v is called speed. The speed is a scalar quantity. Next, relative velocity. If a and p are moving points, then d of ab whole bar divided by dt is called the velocity of b relative to a. So d of ab bar equal to vb minus va. இது பேர் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் ஆக்ஸலரேஷன் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆக்ஸலரேஷன்? த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏ வெலாசிட்டி இஸ் கால்ட் ஆக்ஸலரேஷன். ஏ ஈக்குவல் டு தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் dv by dt ஈக்குவல் டு r double dot. இதில் ஒரு ரிமார்க் இருக்குது. as in the case of negative velocity acceleration of a particle p related to a moving point a is d by dt of vp minus va. இது எப்படி அதனால ரேடியல் காம்பினேஷன் dvp divided by dt minus dva divided by dt. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், dv by dt வந்து a, அப்போ ab minus aa, where ab and a, capital A, are the acceleration of b and a respectively. ஸோ இது இப்போ என்ன பார்த்தோம்? ஸ்பீட், வெலாசிட்டி, acceleration. நெக்ஸ்ட் வந்து ரெக்டிலினியர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். when a particle moves along a straight line is a motion is said to be rectilinear. அதாவது அப்படின்னா when a particle moves along a straight line is motion is said to be dash. அதுக்கு பேர் வந்து ரெக்டிலினியர். நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் ஆக்ஸலரேஷன். காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆக்ஸலரேஷன் என்னென்னா, நெக்ஸ்ட் அதில் வந்து டேஞ்சரல் டைரக்ஷன் கேட்பாங்க. the tangent direction is nothing but velocity component, that is s dash equal to v, v equal to ds by dt. next acceleration component என்னன்னா s double dot equal to dv by dt. the dv by dt வந்து dv by ds and ds by dt னா இது வந்து s double dash equal to v in ds. இதுக்கு பேர் வந்து acceleration component. next normal direction. normal direction velocity component வந்து 0. அது எப்படி ஆனா நார்மல் காம்பனன்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி காம்பனன்ட் இஸ் 0. ஆக்ஸலரேஷன் காம்பனன்ட் வந்து s dash ஸ்கொயர் பை ரோ எழுதுனா இல்லை v ஸ்கொயர் பை ரோ எழுதுனா. நெக்ஸ்ட் வந்து v ஈக்குவல் டு u பிளஸ் at, s ஈக்குவல் டு u2 பிளஸ் ஆஃப் at ஸ்கொயர், v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. இதெல்லாம் எப்படின்னா த மோஷன் ஆஃப் ஏ பார்ட்டிகல் மூவிங் அலாங் a straight line with constant accelerations. நெக்ஸ்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டினா என்ன? is the general motion of a particle moving in space. Its angular velocity about a point can be defined to be vector quantity. இதுக்கு பேர் angular velocity. அது எப்படி இன்னொரு டைம் டிஃபைன் பண்ணலாம்? the rate of change of the angle is called angular velocity. the unit angular velocity is 1 radian per second. இது வந்து 1 மார்க் கொஸ்டின். the unit angular velocity is 1 radian per second. angular velocity ஓட நோட்டேஷன் எப்படி இருக்குன்னா theta dot equal to modulus of r vector cross v vector divided by r square.
இன்னொரு பேர் ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி. இதோடைய ஃபார்முலாவும் இருக்குது. டீட்டா டேஷ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் a1 a2 ஹோல் பார் கிராஸ் v2 minus v1 this whole modulus divided by a1 a2 square. இதை எப்படி எழுதலாம்னா which is equal to modulus of a1 a2 whole bar cross v1 minus v2 divided by a1 a2 square. Next forces. Forces na enna? What is the meaning of forces? Effect a change from uniform motion of a particle in a straight line or from its states of rest. An external agent is necessary and this agent is called force. This is one mark. Next, linear momentum. Linear momentum is enna? If m is mass of the particle and v is the velocity, then mv is called linear momentum, mass and velocity. Or linear momentum இன்னொரு பேர் தான் வந்து simply momentum of the particle. That is called as ma equal to f or m r double dash equal to f is called equation of the motion of the particle. Next, Newtonian mechanics na enna? Equation of m r double dot f is the basic equation of Newtonian mechanics, which the motion of a particle can be obtained by integration. அதாவது இதுக்கு பேர் வந்து நியூட்டனியன் பிரேம்னு போட்டிருக்காங்க. Next, resultant force. Since the force is a vector and forces added by the vector law of addition, if a set of vectors f1 f2 up to fn act as a particle, then their sum f equal to f1 f2 fn is the resultant force acting on particle. இதுதான் வந்து நம்மளுடைய resultant force. Next, the units of force na enna? The MKS number system, MKS system, the unit force is called Newton. இது கேட்பாங்க. The MKS system, the unit force is called dash. So next, இதோட definition பாருங்க. A motion is that force which acting on a particle mass 1 kg produce an acceleration of dash 1 meter per second square or m divided by s square or ms power minus 2. Next, types of forces na enna? Types of forces வந்து 3 types இருக்கு. One வந்து earth gravitation, second வந்து tension, third வந்து reaction and resistance. Earth gravitation enna? It is a Newton who found that two particles attract each other with a force of attraction whose magnitude equal to, that is gamma of m1 m2 divided by r square, where m1 and m2 are mass of the particle, comma the distance between them, and the comma be the universal constant. Next, weight. Weight na enna parunga? The force attraction of the earth on a body is called weight of the body. இது பார்த்துக்கோங்க 9.8 ms minus 2. The weight of a kilogram and ton respectively is called a kilogram weight and ton weight. Next, tension என்னன்னு பாருங்க. Tension is a force. Tension is a force which comes into a play when a body, be say rubber or other material, is deformed by the application of forces. இது எல்லாமே ரொம்ப ஷார்ட் நோட்ஸ். கண்டிப்பாக இந்த மேத்தமெட்டிக்ஸ் சூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு இந்த நோட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இருந்து கொஸ்டின்ஸ் வரும். It has been found experiment that the tension of elastic string or spiral string varies as the ratio of the extension and the string beyond the natural state to its natural strength. அதாவது என்னன்னா டென்ஷனுடைய ஃபார்முலா இதுதான். டென்ஷன் ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் டிவைட் பை நேச்சுரல் லென்த். நெக்ஸ்ட், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்ன? when the friction is the limiting friction, the angle between the reaction and the normal to the surface is called angle of friction. அதாவது எப்படி கேட்பானா, when the friction is the limiting friction, the angle between the reaction
normal to the surface is called as angle fix. The right circular cone with its vertex at a point of contact with the axis along with the normal to the surface and its semi-vertical angle equal to the angle of friction is called cone of friction. இதுவும் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. The angle of friction is lambda. The tan lambda equal to limiting friction divided by reaction. That is called mu, or lambda equal to tan inverse into mu. Or the magnitude of two forces acting on a particle என்ன? Magnitude is nothing but இந்த ஃபார்முலா கேட்பாங்க, square root of f1 square plus f2 square plus 2 into f1 f2 cos theta. இதோடைய ஆங்கிள் என்னன்னா theta equal to tan inverse of f2 sin theta divided by f1 plus f2 cos theta. Next, central orbit என்ன? The path described by a particle under a central force is called central orbit. The motion of a particle under central force is called coplanar. இது ரொம்ப முக்கியமான ஒன் மார்க். The motion of a particle under central force is called dash அப்படின்னு கேட்டால் அது வந்து coplanar. Next, the differential equation of the central orbit in polar coordinates. அதாவது central orbitல differential equation polar coordinates எப்படி இருக்குன்னா d square u by d theta square plus u which is equal to minus pi r divided by h square into u square. This is the equation of the orbit in polar coordinates, that is called u equal to 1 by r. ஸோ இதில் ரெண்டு ரிமார்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதாவது எப்படின்னா, if the central force is attractive, one that is a force towards zero have a magnitude f by unit mass, that is called pi of r equal to minus f. அதாவது முன்னாடி இருக்கிற ஈக்குவேஷனை இப்படி எழுதுறாங்க. In which case the differential equation in the orbit becomes t square u by dt square plus u equal to minus f divided by h square u square. Next, apsin என்ன? An apse is a point on a central orbit either of a maximum or minimum distance from a central of forces. So at an apse the angular velocity of a particle is either maximum or minimum. இது நோட் பண்ணிச்சுக்கோங்க. apse angular velocity of a particle எப்படின்னா maximum இருக்கும் இல்லை minimum இருக்கும். The apse are given by du by d theta should be 0. Next, remark 3, the force per unit mass is pi of r and d of r equal to minus h square u square into d square u by d theta square plus u into er. Remark 4, the speed v of the particle is given by v square equal to h square into du by d theta whole square plus u square. Next, remark 5, limit delta theta tends to 0, delta a divided by delta t is equal to 1 by r square theta dash. So this is the time rate is called angular velocity of a particle about 0. In a central orbit r square theta dash is constant which are given by h. So in a central orbit the aerial velocity is a constant that is equal to h by 2. These are 2 more. The angular momentum is called hm into k. To obtain the differential equation of a central orbit in the PR equation with the polar coordinates, h square divided by hq dB by dr minus by r. This is the differential equation in PR. இது ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். இதுக்கு பேர் வந்து the Bedel differential equation. இதை நோட் பண்ணிக்கோங்க. So if the central force is an attractive one of the magnitude f by unit mass, then the pi r equal to minus f. The differential equation gets written as h square divided by hq dB by dr which is equal to plus f. The law of force and speed of a given orbit when h square u d square u by d theta square plus u dr h in the square root of du by d theta whole square plus u square. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம், law of force and the speed of the particle when the central orbit is conic
with the center of force and one focus. Choosing the focus at a pole, we can get the polar equation L by R equal to 1 plus E cos theta. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இதுக்கு பேர் வந்து 1 by R யூன்னு எடுத்துக்கிறோம். U equal to 1 by R plus E by L into cos theta. அதை எல்லாம் டிவைட் பண்ணிட்டாங்க. எல்லாம் டிவைட் பண்ணதால where L is the simultaneous spectrum, the semi-lactic spectrum. Du by d theta equal to minus E by L cos theta. இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க with respect to theta. This can be written as d square U by d theta square equal to minus E by L cos theta. We know that h square U square into d square U by d theta square plus U equal to h square U square minus E by L into cos theta plus 1 by L d by L cos theta. So remaining என்ன இருக்குன்னா h square U square into 1 by L. இப்போ h square by L 1 by R square எழுதுறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன வருதுன்னா the force per unit mod is minus h square by L 1 by R square ER is evident attractive force. So this rule of force is called inverse square law. இது நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபோர்ஸோட இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. நெக்ஸ்ட் வெலாசிட்டி இருக்குது. வெலாசிட்டி ஒன்று மட்டும் பார்ப்போம். v ஸ்கொயர் ஈக்குவல் டு h ஸ்கொயர் இன்டு du by dt ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் u ஸ்கொயர். இது எப்படி அதனால் v ஸ்கொயர் ஈக்குவல் டு மியூ இன்டு 2 by R plus E square minus 1 by L where mu equal to h square by L ன்னு சொல்லிட்டோம். இதில் பரபோலானா E equal to 1 ஆகிடும். அப்படின்னா ஒரு பார்ட் 0 ஆகிடும். இது எப்படி ஆகுதுன்னா v square equal to 2 mu bar. இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட உங்களுக்கு நான் தெளிவாக ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூஸ் ஆகும். ஸோ ப்ரிப்பேர் வெல். ஓகே, தேங்க்யூ.